மதுரை மாநகராட்சி 79வது வார்டு கவுன்சிலர் லக்ஷிகா. நாளை நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டத்தை முன்னிட்டு மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சி நாயகன் கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு ரோட் ஷோ இன்னைக்கு மேற்கொண்டிருந்தாங்க. ஜெயந்திபுரம் பகுதிக்கு வருகை தந்தபோது மக்கள் அனைவருடைய கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறையின் அமைச்சர் அப்பா மூர்த்தி அவர்கள் வந்துட்டு நிழற்கூடை வந்துட்டு அமைச்சு கொடுத்திருந்தாங்க. அதையும் தலைவர் அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு திறந்து வைத்தார். அதில் திறந்து வைத்தது வந்து மக்கள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. மக்களோடு சேர்ந்து நாங்களும் அதில் பங்கேற்றிருந்தோம். 50 லட்சம் மதிப்பிலான இந்த நிழற்கூடை அமைத்து கொடுத்தது மக்களிடையே பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. மேலும் வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே எங்களது இருவர்ண வெற்றி கொடி உயர பறந்தே தீரும் என்பதற்கு மக்களுடைய எல்லாரோடைய வரவேற்பே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் மதிப்பீட்டில் இந்த நிழற்கூடையை வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அமைச்சர் அவர்கள் வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து மக்களிடையே ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. ஏன் என்று சொல்கிறேன் என்றால், வீரகாளியம்மன் கோவில் பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியிலே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமாக பார்க்கப்படுகிறது. அதற்காக அமைச்சர் அவர்கள் அமைத்து கொடுத்தது மிகுந்த மகிழ்ச்சி. அது முதலமைச்சர் திறந்து வச்சதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குறோம். முதல்வருடைய ரோட் ஷோ வந்துட்டு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் மதுரைக்கு வருகை தந்திருக்கிறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த ரோட் ஷோ வந்துட்டு இருந்துச்சு. மக்கள் எல்லோரும் உற்சாக வரவேற்பு அளித்தாங்க. இதுவே வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே மேற்கு தொகுதியிலே திமுக மாபெரும் வெற்றியை படைக்கும், வரலாற்று மிகுந்த ஒரு வெற்றியை படைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை.